ஹலோ கைஸ், ஐவிஎஸ் கிளர்க்கு லைவ் டெஸ்ட்டு போட்டு காமிக்க போகிறேன். இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று, முடிஞ்சா நாளை கழிச்சு ஒன்று. ஸோ லைவ் டெஸ்ட் ஏன் சார் போட்டு காமிக்கிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு போட்டுட்டு டெஸ்ட்டில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் அதையும் காமிச்சிட்டு அதுக்கான கரெக்ஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்கு தான் அந்த லைவ் டெஸ்ட். சரியா? ஸோ லைவ் டெஸ்ட் போடுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயோ ஐயோ நீங்கள் பாஸ் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பழகணும். சரியா? பாஸ் பண்ணாமல் விடக்கூடாது. பாஸ் பண்ணி டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? என் கூட நான் போடுறத பார்த்தா செட் ஆகாதுங்க. நீங்கள் அங்கங்கே பாஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் போட்டுட்டு ஃபைனல் ஆன்சர் எப்படி மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகலையா, ஏன் மிஸ் மேட்ச் ஆகுது, யார் போட்டது கரெக்டு, எல்லாத்தையுமே செக் பண்ணணும். அதுக்கப்புறம் கரெக்ஷனும் பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் ஐபிஎஸ் கிளர்க்கு போட்டு காமிக்க போகிறேன். உங்களுக்கு மெயின்ஸ் டெஸ்ட்டு இந்த தடவை போட்டு காமிக்க. என்னுடைய டார்கெட் இப்போ என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன். நான் 15 மினிட்ஸில் நான் இப்போ டெஸ்ட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட். 15 மினிட்ஸ் முடிச்சு லாஸ்ட் 5 மினிட்ஸ் உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் ஈஸி, எது டிஃபிகல்ட், எதில் எனக்கு மார்க் போக வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னுடைய ட்ரை வந்துட்டு 30 இல்லை 29 கரெக்ட் ஆகணும். 29 கரெக்ட் ஆகணும் இல்லை 30 கரெக்ட் ஆகணும். இதான் என் டார்கெட். சரியா? ஸோ நான் இங்கிட்ட ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் வச்சுருக்கேன். இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஜென்ரேட்டர்னு கொடுத்தா ஏதாவது ஒரு நம்பர் வரும். இந்த பார்த்தீங்களா, இந்த 12 வருதா, இந்த மாதிரி ஏதாவது 1 to 21 ஏதாவது ஒரு நம்பர் வரும். ஸோ 1 to 21 அது எந்த நம்பரை சொல்லுதோ அந்த நம்பர் டெஸ்ட் நான் போட போகிறேன். ஓகே, டெஸ்ட் நம்பர் 20 வந்திருக்கு. சரியா? ஜென்ரேட் கொடுத்தாச்சு. டெஸ்ட் நம்பர் 20. இப்போ நேராக நான் டெஸ்ட் நம்பர் 20 எடுக்க போகிறேன். டெஸ்ட் நம்பர் 20 போட்டு காமிக்க போகிறேன். சரியா? ஸோ ஆலிவ் போர்டில் கேட்குறீங்க, புரியுது. ஆலிவ் போர்ட்லேயே நான் போடுறேன். இதில் இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு ஆலிவ் போர்டில் போடுறேன். பசில் என்னடா ஹிந்தியில் வருது? ஹிந்தியில் வருது, வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸ் 30 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஸ்டின்ஸ் பார்க்கணும். கரெக்டாக? கொஸ்டின்ஸ் பார்க்கணும். கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு 30 செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சர் போட ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இன்அப்ராப்ரியேட், கிராமட்டிக்கலி கரெக்டு, இன்அப்ராப்ரியேட்டு, ஃபில்லர்ஸ், டபுள் ஃபில்லர்ஸ், ஓகே, கிராமட்டிக்கலி கரெக்ட். என்னடா நீங்கள் காலம் ஓகே, ஈஸி ஏரியா இருக்குங்க. காலமு யாராச்சும் கேட்டானுங்களா? ஓகே, வேறு ஆர்சி இருக்கணுமே. ஓகே, ஆர்சி இருக்குது. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்அப்ராப்ரியேட் போவோம், அதுக்கப்புறம் காலம்ஸ் போவோம், அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், எரர். சரியா? விதவுட் த கன்சிடரேஷன் கிடையாது. இன்அப்ராப்ரியேட் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன மொதல் கொஸ்டின் மட்டும் தான் இப்படி இருக்குது? மாற்றி மாற்றி இருக்கா? தேர்ட் கொஸ்டின். வேலிடிட்டி ஆஃப் கலர்ஸ் கிடையாது. டென்னிஸ் பால்ஸ் வேறு, வேலிடிட்டி ஆஃப் கலர்ஸ் கிடையாது. வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். which it claims to be the largest in Europe. See, sentence understanding இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக இருக்குது. After the property was purchased, exempt class கிடையாது. exempted அப்படின்னா பண்ணலன்னு அர்த்தம். சரி, ஃபில்லர்ஸ் போயிருமா? எரர் வேண்டாம். spared no effort to protect, spared no effort, left no effort. எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு இது 1 and 2 வரும், இல்லை ஒன்லி ஒன் வரும். ஒன்லி ஒன் ஆப்ஷனில் இருக்கா, ஒன்லி ஒன் ஆப்ஷனில் இல்லை. புண்ணியவான்கள். ஸோ 1 and 2 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். எரரை கேட்காதீங்கடா. லேயிங் த ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்குது. ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த கேரக்டர். ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த கேரக்டர். கேரக்டர் டவுட்டாக இருக்குது, இல்லை ஆல் ஆர் கரெக்ட். மார்க் ஃபார் வியூ போடுறேன். இந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்குது. ஜஸ்ட் as இன்டர்நெட் ஹேஸ் drastically, significantly, AI will
2 and 3 வரணும். லோவர் அண்ட் கர்டைல். ஏன்டா எரரா கேட்டு இப்படி சாவடிக்கீங்க? ஐயையோ! லோக்கல் பீப்புள் டிபெண்ட் ஆன், ரிலை ஆன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர 2 and 3. ஐயையோ! இது 2 and 3 அது 2 and 3 இருக்காதே. போன கொஸ்டின். அதாவது கொஸ்டின் ஒன்லி 2 ஆப்ஷன்ல இருக்கா? அடேய் காஸ்ட் AI will lower the cost, curtail the cost, restrict the cost ன்னு சொல்லலாமா? சரி ஓகே 2 போடுறேன். பட் இந்த கொஸ்டின் எனக்கு டவுட் தான். 10 12 13 ஸ்பீடு வேணும். A and D, AD ஆப்ஷன்ல இருக்கு, BE ஆப்ஷன்ல இருக்கு. BE கரெக்ட், F கரெக்ட். F இல்லை. ஏன்டா இப்படி கேட்டு சாவடிச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் நடுவில் எரர் இருக்குதப்பா. அண்ட் அண்டர் அண்ட் அலார்மிங் நம்பர் ஆஃப் பீப்புள். A and F, A and F, AF எலிமினேட் பண்ணுங்க. AF எலிமினேட் CDல CE. The publication reveals Bயும் Dயும் தான் கரெக்ட். BD C. For in their quest for perfect waves, AE hopes to BD ஆப்ஷனில் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ CF ஆப்ஷனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். as concentrated என்ன? ஐயோ வர மாட்டேங்குதே. எதுக்கிட்டே சேர மாட்டேங்குதே. each of which போடலாமே. each of which, so CD. CD மட்டும் தான் சேருது. நெக்ஸ்ட் கொஸ்டின். Politicians have only to lose 4 after failing to do so. AE தான் ஆன்சர். AE ஆப்ஷனல்னா ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுங்க. CF தான் ஆன்சராக இருக்கணும். அண்ட் த ஐயோ கோழி முடிஞ்சிட்டு AE ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டானாடா. AE எலிமினேட் பண்ணால் CFல வரணும். Consumers' cost of living depends on the and the share of each in the household budget. CD தான் ஆன்சர். CD ஆப்ஷனில் இல்லை. PF ஆன்சரில் இல்லை. கொஷின் ஏதோ பிரச்சனை இருக்குது. கொஷின் தப்பாக இருக்குது. மேத்ஸ் ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்காங்க. கொஷின் தப்பு. சரியா? அது கொஷின் தப்பு தான். கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு அடுத்த போயிடுவோம். 19 அப்பா டைம் கொஞ்சம் ஓகே கேதர் பண்ணியாச்சு. இப்போ நான் எரர்ஸ் போடணும். எரர்ஸ் போட்டுட்டு பேராஜம்பிள் போடணும். பேராஜம்பிள் போட்டுட்டு RC போடணும். அவ்வளோதான். சரியா? ஒவ்வொன்றுக்கும் நம்ம டைம் எடுக்க போகிறோம். கிராமட்டிக்கலி அண்ட் மீனிங்ஃபுல்லி கரெக்ட். Political and economic relations, first தப்பு. While many vow to return back to their country, only a few do so வரணுமே. The small business produces its own using herbal ingredients. 3 correct. 2 and 3 answer இல்லைனா only 3 answer. only 3 தான் போடுறீங்க. நீங்கள் only a few do அப்படிங்கிறது பாதியாக இருக்கிற மாதிரி இருக்கே. only a few do so போடணுமே. do so போட்டால் தான் கரெக்டு. only a few do so போடணும். ஓகே a few so mark for review போடணும். எந்த கொஸ்டின் இது? செகண்ட் கொஸ்டின் mark for review. தேர்டு ஓகே 5 all that children do during summer vacation is sit around doing nothing or playing computer game. சிட்டிங் இல்லைனா இஸ் சிட் அரவுண்ட் டூயிங் நத்திங்னு வரணும். சரியா? எதுக்குன்றதெல்லாம் ஜெரண்ட் அங்கே போடணும். நான் சொல்கிறேன். மை ஏர்னிங்ஸ் ஆஸ் எ டீச்சர் ஹாவ் பீன் கன்சிடரபிளி லோவர் தென் தி ஐடியல்.
2 கரெக்டாக இருக்குது, 3 மிஸ்டேக்காக இருக்குது. ஒன்லி 2 தான் ஆன்சர். கொஷின் நம்பர் 8. ஆல் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. எரர்ஸ் வந்துட்டு கான்ஃபிடென்ஸ் இல்லை, பட் ஓகே ஓரளவுக்கு சமாளித்து போட்டேன். பட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்துடக்கூடாது. Cradle between Trappenspoon serves as a meeting point for nature. Okay, first one correct. If you will drop, it will definitely correct. வராது, கூட மிஸ்டேக் இருக்கு. As are several other top who quit after her ouster. Okay, 1 and 3. 1 கண்டிப்பாக கரெக்ட், 2 தப்பு. அப்போ என் ஆன்சர் போட்டுக்கலாம் 1 and 3. Question number 14. Who have part only ஒன்னுக்கு who has போடணும். The movie setup has a fake Starbucks, IKEA lookalike products and a seaside resort fully stocked for tourists. 2 correct. 3. 2 and 3 correct. Okay, last two sentences எனக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்குது, ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 10 minutes தான் இருக்குது, சீக்கிரம் முடிக்கணும். நம்பர் 18. 18 தான் பிரச்சனை, என்ன 19 போ. பட் எவ்ரி ஒன்ஸ் இன் அ வைல் you first. Q first, P second, R third, P fourth, S fifth. And it's blue for a reason. T க்கு அப்புறம் S. ஃபர்ஸ்ட் யாரு? Q. செகண்ட் P. இவனுக்கு 2 பேரில் டவுட் இல்லை. மூணாவது தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சச் வாஸ் த கேஸ் வித் நெப்டியூன். நெப்டியூனை வந்துட்டு இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஏன் ப்ளூன்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஆறு. ஃபோர்த் சென்டென்ஸ் டி சென்டென்ஸு. ஓகே, இப்போ நம்ம முடிக்க வாய்ப்பு இருக்குது. டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன் பரியல்ஸ் அட் த ஸ்கால் பரியல் சைட் ஹேஸ் டேஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின், மாடர்ன் எவிடென்ஸு, இன்பிரீடிங், ஆஸ்பெக்ட் ஆஃப் டிஸ்கவரி, ஸ்கால் கேவ். ஸ்கால் கேவ் வச்சு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ராக்கி அவுட் கிராப்பு, சிமெண்ட்ரியை எதுக்கு சூஸ் பண்ணாங்க? ஓகே, இன்டர்பிரீட்டிங்கை ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்? பசில்டு, கன்ஃபியூஸ்ட். நெக்ஸ்ட், ஆம்பிகுவஸ், அன்கிளியர், க்ளோசஸ்ட் இன் மீனிங். மீனிங் தானே 29ம். 30 வந்து ஆம்பிகுவஸ் வந்துட்டு வேக், அன்கிளியர். 5 questions 3 minutes. ப்ராப்பராக படித்து போடணும். More than a dozen individuals. என்னால் போட முடியல ஆன்சர்ஸ். டி கண்டிப்பாக வரும். ரிவீல்டு நியூ சிமிலாரிட்டிஸ் இன் தி அப்பியரன்சஸ் இருக்கா?
சரி, இது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏ வருமான்னு டவுட்டாக இருக்குது. பி கண்டிப்பாக வராது. ஏ வருமான்னு டவுட்டாக இருக்குது. நியூ சிமிலாரிட்டிஸுங்கிறது என்கிட்ட இல்லை. அவங்க நியூ சிமிலாரிட்டிஸுங்கிற மாதிரி அவங்க இங்கே பேசலை. சில இது இதை ரிசம்பிள் பண்ணுது, சில இது அதை ரிசம்பிள் பண்ணுதுங்காங்க. ரெண்டுமே இருக்குதுங்காங்க. பட் நியூ சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. எது பசில்டாக இருக்குது அப்படின்னா அனாட்டமி. அனாட்டமி இந்த கொஷின் கரெக்ட். ராக்கி அவுட்கிராப் எதுக்கு? டெரிட்டரி. We cannot fully rely on anatomical features confirm neanderthal and homo inbreeding. இதை நான் எங்கே பார்த்தேன்? Because there are also factors that can affect the expression of anatomical features. ஓகே, சூப்பர். இதுவும் கரெக்டு. நான் எத்தனை கொஷின் போடணும்? ஒரே ஒரு கொஷின் தான் போடணுமா? என்ன கொஷின்னு? இன்பிரீடிங்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்குறான். ஓகே, இதுவாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஓவர். முடிச்சாச்சு. இன்னும் இந்த கொஷின் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தப்பாக தான் இருக்குது. ஏஇ நம்ம எதுவும் போட போகிறது கிடையாது. 29க்கு 29 கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இல்லை வேறு ஏதாவது தப்பு விட்டேனா? சி எது கூடயும் சேராதுங்க. சி எது கூடயும் சேராது. ஏ ஒன்லி ஏஇ தான் வரும். ஓகே, சின்ன மிஸ்டேக் ஏதாவது விட்டுருப்பாங்க. ஏஎஃப் போட்டுறேன், தப்பாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். மற்றபடி நான் மார்ஃபர் ரிவ்யூ போட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஏன்னு சொல்கிறேன். இங்கே வந்துட்டு எனக்கு டூ ஸோ டவுட்டாக இருக்குது. சரியா? கொஷின் நம்பர் 9 கேரக்டர் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஆர்ஆர் கரெக்டே வரல. சரியா? இட் வாஸ் பார்ட் ஆஃப் த சார்ட்டர்னு நினைக்கிறேன். சார்ட்டர்னால் அந்த லிஸ்ட்டு யார் யார் இருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டு. இந்த கொஷின்லையுமே கர்டைல் காஸ்ட்டை வந்துட்டு குறைப்பாங்க, காஸ்ட்டை கர்டைல் பண்ண மாட்டாங்க. கர்டைலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, காஸ்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த டவுட்டில் நான் அதை போடாமல் இருக்கேன். 24 சி தான். இது கரெக்டு தான், இல்லை பார்த்துக்கிடுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸுடைய அப்ரோச் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கொஷினை பார்த்தேன், நேராக 5 போனேன். இங்கே வந்துட்டு மொதல் கொஷின் எனக்கு ஓகே, இன்னப்ராப்ரியேட். ஐயா ஸ்பெல்லிங் கண்ணு தெரியாமல் ஸ்பெல்லிங் விட்டு தப்பு விட்டனான்னு தெரில, பார்த்துக்கிடும். இங்கே வந்துட்டு எரர்ஸ் தான் பிரச்சனையாக இருக்குது. எரர்ஸ் வந்துட்டு இவனுக்கு மல்டிபிள் சென்டென்ஸ் வேறு கொடுக்கானுங்க. அது நம்மளுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதனாலேயே வந்துட்டு எனக்கு சூஸ் பண்ணி போட கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்னப்ராப்ரியேட், அடுத்து எரர், இன்னப்ராப்ரியேட் எரர், இன்னப்ராப்ரியேட் எரர்ங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட் நான் இன்னப்ராப்ரியேட் போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு அவன் ஆர்டர்லாம் சொல்லக்கூடாது, நான் தான் ஆர்டர் முடிவு பண்ணணும். சரியா? 11லையுமே எரர்ஸு. இங்கேருந்து எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிட்டு. ஃபில்லர்ஸ் 12, 13, 14 இதுவுமே இன்டர்சேஞ்சபிளாக வருது, அங்கங்கே எரர் வருது. ஃபில்லர்ஸுக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஒரு சங்க், ஒரு பெரிய சங்க் ஆஃப் காலம் கொஷின்ஸ் இருந்துச்சு. காலம் கொஷின் எனக்கு வந்துட்டு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என்னுடைய பேராஜம்பிள்லேயும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக 20-25 அபோவ் வந்துடும். மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது. என்னுடைய பேசேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை, எனக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரிஞ்சுது. 3 பேராகிராஃப் தான்ங்கும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், கொஸ்டின்ஸை முடிச்சு தான் நான் பேசேஜுக்கு போனேன். நான் டைரெக்டாக பேசேஜுக்கு போகவே மாட்டேன். நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி தான் நான் இந்த டெஸ்ட்டை போட்டிருக்கேன். இந்த ஃபில்லர்ஸ் கால் பரியல் சைட் ஃபஸ்ட்டு, அடுத்தது இவனுக்கு 2 பேர் இன்டர்பிரீடிங், 3வது பசில்டு,
4வது சிமெட்ரி. 2 கொஷின் தேடி போடலாம். இந்த முந்தின கொஷின் இருக்குல்ல, பசில்டு கொஷினும் சிமெட்ரி கொஷினும் தேடி போடலாம். இது தேடி போடலாம், இதுவும் தேடி போடலாம். இங்கே பாருங்க, 2 கொஷின் தேடி போடலாம். சரியா? 29, 30 போட்டிங்கன்னா 4 கொஷின் வந்துருச்சுங்க. இருக்கிறதே 24 to 30 7 கொஷின் தான். அதை தேடியே 4 கொஷின் போட்டுடலாம். சரியா? இப்போ பேராஜம்பிள் ப்ராப்ளம் இல்லை. பேராஜம்பிள் நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்க ஸ்பீடாக வந்திருக்கும். பேராஜம்பிள் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இல்லை. அது அப்படியே அந்த ஃப்ளோவில் அப்படியே ஃபாலோ ஆகி அப்படியே வருது. ஹியூஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து இங்கே ரொம்ப முக்கியம். ஹியூனா கலர், அன்யூஷுவல் கலர். ஹியூங்னா கலர், HUE. இந்த இடத்துல எனக்கு இந்த ஒகேப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். வாட்ஸ்டே புரியுது எனக்கு, பட் இந்த ஹியூங்கிற வார்த்தை ஆரினா தப்பாக போகிறது, ராங்கான டைரெக்ஷனில் போகிறது. இந்த மாதிரி ஒகேப்ஸ் வந்துட்டு இங்கே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். சரியா? பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதுவே முடியட்டும். யா, முடிட்டு பார்த்துக்கிடும். டூ ரிட்டர்ன், ஆக்சுவலாக இங்கே டூ ஷோங்கிறது இன்வர்ஷனில் இதெல்லாம் படிக்கணும். சரிங்களாங்க? இன்வர்ஷனில் படிக்கணும். டூ ஷோ ஒன்லி ஃபியூ டூ ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் டூன்னு எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக டூ ஷோன்னு எழுதுறது தான் எக்ஸாக்ட்லி கரெக்ட். சும்மா அடிக்க முடியாது, சும்மா அடிக்க முடியாது. கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாட்ரேட் லெவலு. பட் உங்களுக்கு பேராஜம்பிளை போட முடிச்சுன்னா இது ஸ்கோரிங் ஏரியாவும் மாறி இருக்கும். என்ன ஆகுது பாருங்கள், இது பேராஜம்பிள் ஸ்கோரிங் ஏரியா. ஆனால் எனக்கு பேராஜம்பிள் ஒழுங்காக வரல அப்படிங்கும்போது எனக்கு இங்கே மார்க்கு மிஸ் ஆகிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தப்பாக இருக்கு. ஐயே, ஏன் எடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கரண்ட்லி நோ ஆஃபர்ஸ் ஃப்ரீ செக்டு பேகேஜஸ் ஆன் ஷார்ட் ஆல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ். டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தெம். அடப்பாவி, ஐயோ, ஓ, இதுதான் பிரச்சனை. கேர்லெஸ் மிஸ்டேக்கோட 1 and 2 தான் ஆன்சர். 35 நம்ம சொன்னோம். இங்கே உங்களுக்கு தெரியும், டவுட் இருக்குன்னு சொன்னேன். 2 and 3 தான் ஆன்சராக போட்டிருப்பாங்க. 3 இது ஏன் தப்பு கிடையாது, இது கொஸ்டினே தப்பாக தான் கொடுத்துருக்கான். நன் ஆஃப் தீஸ் கேட்டிருந்தா கூட நம்ம ஆன்சராக போடலாம். யா, correct pairs are AE, BF and CD, but only BF is provided in the options. BF ஆப்ஷனில் இல்லை. ஸோ 2 கொஷின் எனக்கு தப்பாக இருக்குது. 2 கொஷினுமே இது என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக். மாதிரி சேட் பாட்ஸுங்கிறது ப்ளூரல்னு புரியாமல் இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே மிஸ் ஆகிருக்கு. இது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், டவுட்டில் தான் இருந்துச்சு. 2 and 3 அப்படிங்கிறது AI will curtail அப்படிங்கும்போது அது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அந்த யூசேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு டவுட் ஆனிச்சு. லோ ரெடியூஸ் கிடையாது, கர்டெயில்னா ரெஸ்ட்ரிக்ட்டுங்கிற வார்த்தை. ஸோ நம்ம அனாலிசிஸ் பார்ப்போம். ப்ரிலிம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பழகணும். சரி, அந்த டெஸ்ட்டை பொறுமையாக நான் திருப்பி சொல்கிறேன், திருப்பி பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்லோவாக பொறுமையாக பார்த்துக்கிட்டே வாங்க. எப்படி எப்படி நான் போடுறேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வாங்க. பர்சன்டேஜ் 12னா டோட்டல் பர்சன்டேஜ். சரிங்களா? இங்கிலீஷ் பர்சன்டேஜில் நம்ம தான் ஃபஸ்ட். கம்மியான பேர் தான் போட்டிருப்பாங்க, 160 பேர் தான் போட்டிருக்காங்க. 26.25 பாருங்க. 3 கொஷின் தான் தப்புன்னு நான் சொல்லுவேன், ஆனால் எனக்கு மார்க் 25க்கு பக்கத்தில் இறங்கிடும். டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் நான் கொஸ்டின்ஸ் இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் வைஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். எப்போவுமே அனாலிசிஸ் எல்லாம் மனசு வலிக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கே தெரியும் ரொம்ப மோசமாக பண்ணியிருப்போம், இல்லை நல்லா பண்ணியிருப்போம், மார்க் மோசமாக வரும். பட் ப்ராப்பர் கரெக்ஷன் பார்த்துருங்க. டாப்பர் 9 செகண்ட்ஸ். டாப்பர் வந்துட்டு நம்ம டாப்பர் கிடையாது, நம்ம டாப்பர் 19 minutes எடுத்திருக்காரு. ஓகே, டாப்பர் ஆக்யூரசி 82, 90ல் இருக்கும்.
ஆவரேஜ் 9 செகண்ட்ஸ். கொஸ்டின் ஸ்கிப் ஆயிரும் அந்த கொஸ்டின்லாம். சரியா? இங்க பாருங்க. இதுதான் உங்க கொஸ்டின். உங்கள மாத்துற கொஸ்டின். உங்களுக்கு ஸ்கோரை ஏத்தி விடுற கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம பயங்கரமா கஷ்டப்பட்டு போட்டோம். கிரியேட்டர் மோட ஆஃப் பண்ணுங்க. ஒன்லி 3 கஷ்டப்பட்டு போட்டோம். இங்க பாருங்க. போட்டிருக்கானுங்களா நம்ம. ஓகே, ரிட்டர்னுக்கு பேக் போடக்கூடாதுன்னு தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. டூ ஸோ வரும் பட் ஸ்டில் ரிட்டர்ன் பேக்குங்கிறது ரிட்டர்னாலே பின்னாடி வர்றது தான். அதனால் ரிட்டர்ன் பேக் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி 23 செகண்ட்ஸு. ஓகே, 24 பார்த்தீங்களா? கொஸ்டின் எரர்னாலே பாதி பேர் லெஃப்ட்டுன்னு வரும். பில்லர்ஸ் ஈஸியாக இருந்திருக்கு. 28% எத்தனை பேர் கரெக்டுங்கிறத நம்மளுக்கு மேட்ரு. பாருங்க, அந்த காலம் வரும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாதிக்கு பாதி கரெக்டாக போட்டிருப்பாங்க. காலம் கொஸ்டினில் அவ்வளோ துண்டா டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம தான் டாப்பரு, நம்ம மார்க்கு தான் காமிக்குது இல்லையா? ஓகே, இந்த கொஷின்லாம் நான் பார்க்கணும். இப்போ இவ்வளோ டைம் ஆகக்கூடாது. இவ்வளோ டைம் எனக்கு ஏன் ஆச்சுன்னா இந்த கொஷின் தப்பு, அதனால் ஆச்சு. ஐயா, இல்லைன்னா எனக்கு ஜென்ரலாகவே எல்லா கொஷினுமே 30 செகண்ட்ஸ் கூட நான் அடிச்சிடறேன். இந்த 54 செகண்ட்ஸ் ஆகக்கூடாது, அவ்வளோ டைம் ஆகக்கூடாது. எனக்கு 30 செகண்ட்ஸ் ப்ராக்டிஸில் தான் எனக்கு 45 செகண்ட்ஸ் வந்து நிற்கும். நான் ப்ராக்டிஸே 45 செகண்டில் போயிட்டேன்னா எனக்கு 1 நிமிஷத்துக்கு இழுத்துரும். யாராச்சும் நான் 1 மினிட்ல அடிச்சிட்டேன். இது கரெக்டாக 3 மினிட்ஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு ஆன்சர் போடுறதுக்கு. ஓகே, இதில் வந்துட்டு இந்த நம்ம கடைசி 5 மினிட்ஸ் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஒவ்வொரு கொஷினுக்கு மாற்றி அதுவும் ஆட் ஆகும். அதனால் இப்படி இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெஸ்ட்டு போடணும் அப்படின்னா சொல்லுங்கள். இது வந்துட்டு என்னுடைய மார்க்கை காமிக்கிறக்காக கிடையாது. இது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி தான் டெஸ்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போடுறோம். ஸோ இது கண்டினியூஸாக வேணும்னா சொல்லுங்கள். இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணுன்னா பாஸ் பண்ணி ஒவ்வொரு கொஷினும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது தான். சரியா? இதுக்கு கரெக்ஷன் வந்துட்டு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கரெக்ஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள். இல்லை கரெக்ஷன் வேணும்னா சொல்லுங்கள். எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு கரெக்ஷன் கொடுத்துருவோம். அதே மாதிரி இன்னும் டெஸ்ட்டு போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க. ப்ளஸ் எனக்கு இப்போதைக்கு வேறு வேலை கிடையாது. இந்த 5 நாள்லாம் ஃபுல் ஃப்ரீ தான். அப்புறமும் ஃப்ரீ தான் ஒரு 1 மந்த்துக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸஸ் வேணும், எப்படி கிளாஸஸ் வேணும் எல்லாமே கொஞ்சம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்ம படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? 28 மினிட்ஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் கரெக்ஷன் நான் கொடுக்குறேன். எடுத்துருவோம். இது பேசாமல் எடுத்து ஒரு மேரத்தான் போட்டுருவோம். மேரத்தான் போட்டு கரெக்ஷன் கொடுத்துருவோம். சரியா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.